அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்பிக்கல் சவுத் இண்டியன் மேரேஜ்லாம் ஒரு ரவா கேசரி பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் ஒரு ஷெஃப்டிருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இந்த ரெசிபியை சொல்லியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே யம்மியாக வரும். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் முந்திரி பருப்பு, உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்ல கோல்டன் கலரில் வறுத்துக்கலாம். கறியை விட்டுறக்கூடாது. இதுதான் டிப் நம்பர் 1. டோன்ட் பர்ன் த கேஷ்யூஸ். கேஷ்யூஸை கருப்பாக்கிடக்கூடாது, இல்லைனா அது டோட்டல் அந்த ரவா கேசரியோட ஃப்ளேவரையே மாற்றிடும். இப்போ உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை இந்த மாதிரி புசு புசுன்னு குண்டு குண்டாக வரும்போது இதை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கண்டெய்னரில். இப்போது அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1.5 கப் அளவுக்கு நான் ரவா சேர்த்துருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விடுங்க. டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவா கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. பட் அந்த அரோமா நீங்கள் அந்த ஃப்ளேவர் அப்படியே அந்த நெய்யோடு சேர்ந்து அந்த அரோமா வரும் ரவாவோட. ஸோ அதை அந்த அளவுக்கு வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் 5.25 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் 1 கப் ரவா எடுத்திங்கன்னா 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது 5 to 6 ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தட்டி போட விருப்பம் இல்லைன்னா பொடியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போது டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் சன்ஃப்ளவர் ஆயில் விடணும். 75 ml சன்ஃப்ளவர் ஆயில். இதை நம்ம ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, கேசரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஈவன் நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இப்போது இதில் டோட்டலாக 75 ml சேர்த்துருக்கேன் கீ. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு ஃபுட் கலர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா பப்ளிங் பாயிண்ட் வரணும் இந்த தண்ணியில். அப்போ தான் ரவை போடும்போது கட்டியும் தட்டாது, ப்ளஸ் ரவை சீக்கிரமாகவே வேகும். நல்லா கட்டி தட்டாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர் 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ இதை ஒரு 5 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். பார்த்திங்கனாலே தெரியும், ரவா நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்து சூப்பராக குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அந்த ரவா வெந்து நல்லா முத்து முத்தாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ரவா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் நான் 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு நிறைய வேணும்னா 2 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். டிப் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகர் நீங்கள் எப்போ சேர்க்கணுன்னா, ரவா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் சேர்க்கணும். இல்லைனா நீங்கள் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரவா குக் ஆகாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ரிமைனிங் கீயை நம்ம சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு டோட்டலாகவே நான் 75 ml கீ தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ், அப்படி இல்லைனா உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ், நீங்கள் எந்த எசன்ஸ் விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கலந்து விட்டுட்டே இருங்க. மிச்சம் உள்ள எல்லா கீயையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கீ எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அந்த ரவா பார்த்திங்கனாலே தெரியும் எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக விடலாம். டிப் நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர். கீ எப்போ அந்த சைட்லேருந்து அப்படியே பேன் ஃபுல்லாக தெரியுது பாருங்கள், அதுதான் பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர். பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம இப்படி சுற்றினோனாலே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஸ்வர்ல் ஆகும். ஸோ அதுதான். இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், டெக்ஸ்சர் அப்படியே பூந்து வர்றதுன்னு சொல்லுவாங்க. நல்ல உப்பி வரும், டபுள் த அமௌண்ட் வரும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரவா கேசரி கல்யாண ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.